என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாய் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உமக்கு நன்றி ஐயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே ஆண்டவருடைய வாக்கு எரேமியாவுக்கு கடந்து வருகிறது. என்னவென்று சொல்லி பார்த்தோம் என்றால், தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒவ்வொருவரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், உன் தாய் கரு உருவாவதற்கு முன்பாகவே இதோ நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் பெயர் சொல்லி அழைப்பதற்கு முன்பாகவே நான் உனக்கு பெயரிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இதோ உன்னை என் பணிக்காக நான் அழைக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஏதோ ஆண்டவர் தாயின் கருவறையிலேயே உங்களை தன்னுடைய ஊழியத்திற்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பணியை செய்ய நீங்கள் ஆயத்தமா? ஹல்லேலூயா. அதற்காகவே உங்களை ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்து உங்களுக்கு வரங்களையும் கனிகளையும் கொடுத்திருக்கிறார். அதை ஒரு நாளும் மறந்து போய்விடாதே. ஏதோ நீ அதை மறந்து போனதின் நிமித்தம்தான் ஏதோ உன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். இந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் உன்னோடு பேசுகிறது. உன்னை இதோ என் ஊழியத்திற்காக அழைத்து இருக்கிறேன், எழும்பு எழும்பு என்று சொல்லி செபிப்போமா? நன்றியோடு ஸ்துதிக்கிறப்பா. நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னவரே, தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை அபிஷேகம் செய்தீரே, அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டுவீராக. உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.